வச்சிரு அந்த தக்காளியா கொக்கா. நான் மாப்பிள்ள ஜாலியா எங்க போற பழகுது. என்ன பார்த்தா ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியுதா? மாம்சே கடுப்பேத்தினுக்குறாத. டேய் மாப்பிள்ள உன்னை இவ்வளவு கோவமா பார்த்ததே இல்லையடா. இதுக்கப்புறம் இதோட கொடூரமா பாப்படா. டேய் மாப்பிள்ள எங்கடா போற? மாப்பிள்ள எங்கடா போற? நீ கூட்டா நான் என்ன சமாதானம் ஆயிடும் பாக்குறியா? இந்த கோவத்தை என்னடா அவனை இச்சு போல வச்சு அவனையும் காணோம். டேய் மேல பாக்காதடா, கீழே போடுறா. எங்க ஜட்டி போல தலையில சட்னி வந்து நிக்குது, நான் கவலை போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஜட்டி போலன்னு கவலையாக்குதா? டேய் தூக்கி விடுங்கடா. மாப்பிள்ள தூக்குடா. நான் துரோகி, எனக்கு தூக்கம் தெரியலடா. டேய் இவன் துரோகி இல்லடா, தூசிடா, தூக்குடா அவனை. டேய் இவனுக்கு தூக்கலாம் மாட்டேன், தொண்டையில வேணா காலை வைப்பேன். தொண்டையில காலை வைப்பியா? டேய் தாத்தா உனக்காக தான்டா இருக்கிறேன். என் தொண்டையில காலை வச்சு என்னடா பண்ண போற? நீ எனக்காக எழுதுறா, எதிர்விட்டு கேள்விக்காக தானே எழுதுற. என்ன மொத்தம் ஏப்ப சப்பியா கட்சி அப்படியே ஏமாத்தினாலும் பாப்பியா? தக்காளி என்னடா சொல்ற? நொன்னு சொல்றேன் போட. டேய் தக்காளி, டேய் டேய் எங்கடா போற? டேய் டேய் தக்காளி, டேய் தக்காளி, டேய் தக்காளின்னு சொன்னாலும் தலைமையிலே அடிக்க போறேன். ததல எப்படி ஓது பாரு பின்னாடியே. ஏய் தாத்தா கூட்டின வர என்னடா போயினே இருக்கீங்க? பழங்கோ. ஏய் என்னடா சொல்ல வர? வாரமா போய் வேலை இருக்குன்னு சொல்றேன், நீ தப்பா புரிஞ்சுனுக்குற. ஏய் முனியாண்டி உனக்குன்னா பரவாயில்ல, ஒரே ஒரு வார்த்தையால விட்டான். நான் பல வார்த்தைகளை வாங்கி நிக்கிறேன் அவங்ககிட்ட இருந்து. சரியான திட்டுறான், வாய் திறந்து அசிங்கமா வருதான் வாயில. இப்ப கூட அடிச்சு காவால போட்டானு தெரியுமா? ஆனா எழுந்து வரேன், தூக்கி கூட விட மாட்டேங்க. ஏய் நானும் உன்னை தள்ளி விட்டேன் காவால, நீ ஏன் காத்துல காவால போய் விழுந்துக்கின்னு என்ன குறை சொல்ற பைத்தியக்காரா? டேய் மாப்பிள்ள மனசாட்சியோட பேசுறா. டேய் மனசாட்சின்னு சொன்னா அது எந்த கல்ல விக்குதுன்னு கேட்பாட்டேன் இந்த கமநாட்டி. ஏய் தாத்தாவை தரகுறவா பேசாதடா. அத நீ சொல்லாத ரத்தத்துல என்ன கட்டிங்கு பக்கத்துல நிக்கிறியா? இதே போல்தான் முனியா என்ன அசிங்கப்பட்டுக்கிறான் அந்த ஊர் ஃபுல்லா. அதை கேட்கதானே வந்துக்கிறேன் நானு. கேப்ப நீ என்ன கேப்பியா? நான் உங்க ரெண்டு பேரும் அசிங்கமா கேட்பேன். இதெல்லாம் எனக்கு தேவையா? நேரா கூப்பிட்டாங்க. ஏ முனியா வந்ததுக்கு வாங்கி கேட்டீங்கயா நீ? என்னால தான் இந்த தற்குறி கூட பேசக்கூடாதுன்னு சொல்றது. நீ வந்து இவனுக்கு சப்போர்ட் பண்ண, இவனை எப்படி பேசுறான் பாரு. பேசுறேன் ஊரே பேசுது, என் நன்மை பேசக்கூடாதா? கட்டிங்காக நான் கரெக்ட் பண்ணது பாரு. இப்போ காரி மூஞ்சில் துப்புனா கூட துவச்சிட்டு பின்னாலே வந்துடும் போலுது. நான் மைண்ட் வசின்னு சொல்லி வெளிப்படியே நீ பேசுற. முனியா நீ கட்டிங்க்கு இவன் கிட்ட அலையிறேன்னு சொல்றான் இவன். உர்றா உண்மைதான் சொல்றான். டேய் மாப்பிள்ள நீ சொன்னது கரெக்டா இருக்கு மாப்பிள்ள. கட்டகுது நூலுகுதுன்னு வாயில வராதெல்லாம் பேசின்னு வாடா போலாம். டேய் முனியாண்டி நீ 5க்கும் 10க்கும் சிங்கி அடிக்கிறோன்னு எனக்கு தெரியும், வாடா போலாம். என்ன பார்த்து சொல்ற? என் பையன் துபாயில இருந்து வாங்கினது 2 சவரம். துபாயில தாயத்தெல்லாம் கூட விற்கிறாங்களா? தமிழ்நாட்டில் தான் தாயத்தை காமிச்சு ஏமாத்துறானுங்கன்னு பார்த்தா துபாயில கூடவா? வேற ஒரு திட்டது தப்பே இல்ல, பக்கத்துல இப்ப செயின் இருக்குது பாரு. அட இவ்வளவு நேரமா பேசிக்கிறேன், இத்தனை கவனிக்கலையா? முனியாண்டி வா போலாம். எனக்கு தெரிஞ்ச சேட்டு ஒருத்தருக்கிறார், அவர்கிட்ட வச்சோம்னா நான் கேட்கற அமௌண்ட் அப்படியே தருவாரு. வா போலாம். முனியாண்டி போறோம், வைக்கிறோம், குடிக்கிறோம். என் பையன் தெரிஞ்ச அடிப்பான் என்ன. உங்க பையனுக்கு தெரிஞ்ச அடிப்பானா? வீட்டுல கூட சேர்க்க மாட்டானா? நீ அதை பத்திலாம் கவலைப்படாத. நம்ம கிட்ட இருக்கிற பணத்துக்கு நம்ம லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கிக்கலாம். டேய் என்னடா 2 பேரும் எங்கேயோ போறாங்க? போட்டுண்டா ஏன்னா குண்டான திட்டி குஷ்டு வரானுங்க. போலீஸ் வந்து நம்ம மாட்டி விட்டுலாம். வா மீனே நண்டே. கடல் நண்டு வாங்குமா வாங்க. நண்டு என்ன பாது நண்டா? பின்ன குழந்தைகிட்ட கேட்டா பின்ன குழந்தை அப்படி நிக்கலாதான் பேசும். செவில் நண்டுமா ஃப்ரெஷ் ஆகுது. ஒரு நண்டு பாரு எம்ம பெருசுக்குது பாருங்க. ஒண்ணு 1/4 கிலோ 6 கிலோ வரும், எடுத்துங்க. இவ்வளவு நண்டு இவ்வளவு பெருசா? எப்படி வாயை தந்து கண்ணால் போகுது இருங்க. வா அதுக்கு தான் நண்டு விற்க கூடாது. வா அண்ணன் கொடல போடுவோம். எத்தனை அண்ணன் கூட கட்டு கொடு கொட்டி மூடு. நண்டு வேணுமா வேணாமா? பைத்தியக்கார நண்டு மூடி வச்சா எப்பற வைப்ப? நீங்க கண்ணாரு போட்டுருவீங்க. என் பொண்ணு சொன்ன கரெக்டா தான் இருக்கும். மூடி தான் வைப்போம். வாங்க தந்தா வாங்க, இல்லைன்னா போங்க. போய் வரது கட்டி வித்துரும். வாமா வாங்கினா வாங்க, வாங்காட்ட போ. நண்டு மீனே நண்டு பார்க்க நல்லா தான் இருக்குது. நாளைக்கு வேற சனி ஞாயிறு, வாங்கினா டபுளா வித்துடலாமே. ஏப்பா நில்லுப்பா. நான் நீங்க சொல்ல மாதிரி நிக்கிறதுக்கு நாங்க ஆளா? வாப்பா போவோம். நண்டு மீனே ரொம்ப கிறுக்கு பிடிச்சதே இருக்குது. எப்படியாச்சும் வாங்கிடுவோம். ஏய் நில்லுப்பா. மீனே ஏப்பா நில்லுப்பா, நான் கூட்டு நிக்கிறேன், நீ மாட்டு வந்து கேக்குற. என் நண்டு காது கேட்கல, நான் கூட்டுதே. செத்து போற நண்டு காது கேக்குமா? மூஞ்சா பாரா. ஏப்பா நண்டு குடுப்பீங்களா இல்லையா? குடுக்குதாம்மா, ஆனா உனக்கு இல்ல. போனி நீதான் அங்கே தகராது பண்ற. வாமா. நீ நண்டு கொடுக்காம இந்த தெருவை தாண்டி போக முடியாது. ஏன் இந்த தெரு மொழியில வச்சு வைக்கிறான். வாமா நண்டு மீனே
வாங்கப்பா நண்டு வாங்கி வாங்க. நண்டு மீனுக்குது ஃப்ரெஷ்ஷான நண்டு. நான் வாங்காம யாரும் வாங்க மாட்டாங்க. பெரிய மகாராணி இருக்கு. இவர் வாங்கின பிறகு தான் இந்த ஊர்ல இருக்கிறலாம் வாங்குவாங்க. பேசு பாரு நல்லா நல்லா பெலா பாய மாட்டோம் மூஞ்ச வச்சுங்க முள்ளு முள்ளா. ஏமா கேளுமா. யோ நான் குண்டனை மூடி வச்சா நண்டு எங்களுக்கு தெரியுமா? குண்டனை தரைய அப்பதான் எங்களுக்கு தெரியும் நண்டு. நான் பேசுற நீ மூடுன்னு தான் திறக்க முடியாது. நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. வேணா இந்த அம்மா கிட்ட கேளு. அத கட்டுக்குறா பண்ணி போட சாணி. அம்மா ஃப்ரெஷ்ஷா வருது. பிரஷ் இல்ல பேஸ்ட் இல்ல வருது பாரு. அழுகு தக்காளி ஏத்த எல்லா நண்டு மீனுக்கும் விலை பேசியாச்சு. நீ கிளம்பு. டேய் மாப்பிள்ள அந்த பொம்பளை வாங்கறதுக்கு முன்னாடி நம்ம வாங்கிடலாம்டா மாப்பிள்ள. வாங்க அந்த தொடர்போட மூஞ்சி வாங்கிச்சுன்னா சாணி வச்சு சடங்கு பண்றேன். டேய் வாய் மட்டும் தான் ஆடுது. யாரும் வாங்க மாட்டேங்கிறீங்களே. இதுக்கு ரெண்டும் பார்த்தா வாங்குற மாதிரி தெரியல. இது மூஞ்ச பாரு நல்லா மூதியாகட்டும். அது பாரு இப்பதான் தூங்கி வந்து வருது. வா வேற இடம் போவோம். யோ நில்லையா அங்கிருந்து துரத்திட்டு வர வாங்குறதுக்கு நீ மாட்டுன்னு கிளம்புற. நண்டு மட்டும் 4500 ரூபா. ஒரு பாறை மீன் எவ்வளவு தெரியுமா? கிலோ 350 ரூபா. அதே 3.5 கிலோ வரும் அந்த பாறை. வாங்கிடுவியா? வாங்க தாயா எவ்வளவு தூரம் உன் பின்னாடி வராங்க பண்ணி மூஞ்சி. டேய் இந்த ஊர்ல நான் நல்லா பெரிய ஆளு. டேய் ஏன்டா தள்ளி விடுற அறிவு இல்லை உனக்கு? 45 கொஸ்டின் நீங்க ஏன்டா இப்ப அலப்படை பண்ற? தள்ளி விட்டா கேட்க மாட்டாங்களா? இந்த பேரு எவ்வளவு குச்சாலும் ஸ்டெடியா இருப்பேன் தெரியுமா நானு? மூந்து பத்தி 3 மணி நேரம் ஊந்துக்கு வந்துட்டேன். வா வீட்டுக்கு போலாம். என்னை விட ரொம்ப தெளிவா பேசி கிடக்குற நீ தானே கில்லிய. நான் ஒன்றும் இல்லை மோந்து பார்த்துட்டு ஆடிங்க கிடக்குறேன். டேய் உழுவு மூஞ்சி என்ன ஓவர ஆடுற? ஏம்மா நான் ஆடுவேன் விழுவேன் அதெல்லாம் நீயமா கேட்குற. அதெல்லாம் கேட்கக்கூடாது. டேய் இந்த குண்டானில் என்னடா இது? அடா குடிகார குப்பா நண்டுக்குதுடா. குண்டானில் இருக்குது நண்டு. அது விற்க வந்திருக்குது ஒரு கரு வண்டு. டாய் அது கருவண்டுனா இருக்கட்டும் சிறுவண்டுனா இருக்கட்டும். நீ எதுக்கு அது கேக்குற? அது பத்தி உனக்கு பேச தகுதியே இல்ல. கலப்பற்றா தம்பி கரெக்டா சொன்னடா. இல்லன்னா இந்த ஆளை நாக்கப்புடுங்கிற மாதிரி நானே 4 கேள்வி கேட்டு இருப்பேன். வந்தோடனே என்கிட்ட ஏறின்னு வரான் சண்டைக்கு. முனியாண்டி இங்க எதனா படிக்கட்டு எதனா இருக்குதா? ஏறின்னு வரேன்னு சொல்லுது இந்த பொண்ணு. அண்ணாடா இந்த பொம்பளை திடுதுடா உன்னை. இப்போ என்ன எப்படின்னா திட்டம் போட்டோம். அது திட்டின மாட்டோம். 5.25 அடி உயரம் இருக்கிற நான் 5 அடி ஆயிடுவேன். 5 அடி இல்ல 6 அடி உனக்கு பள்ளம் தோண போறேன். இதே மாதிரி பேசினு வீட்டுக்கு அவனை வச்சுக்கிறேன். டேய் நீ அவனை வச்சுக்க அவன் ஒன்னே வச்சுக்கிட்டான். என்னடா பொழப்பு இது? யாரு வாங்க போறீங்க? ஏமா ரொம்ப நேரமா சொல்லிக்கிற காசு கொடுத்தா நான் போயினே இருப்பேன்ல. கேட்ட காலையே கொடுக்க முடியும். இப்பதான் கேட்டேன். இந்தா நீ கேட்ட காசு இருக்கு. நிறுத்துவா. என்ன காசு நீ குத்துற? ஊர்ல இல்லாத காசு. ஏன் நாங்களே எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்க மாட்டோமா என்ன? அடாடா நல்ல ஆஃபர் வருது. டபுளா வித்துற வேண்டியதுதான். டேய் நீ என்னடா நிறுத்துன்னு சொல்றது? நான் தான்டா உனக்கு தாத்தா. நான் தான் நிறுத்துமான்னு சொல்லணும். ஏமா நிறுத்துமா. யாரா இவன்? ஏமா அவன் தான் இப்ப சொன்னானே அவன் என் தாத்தா என்ன உங்களுக்கு காது கேட்காது. மறுபடியும் சொல்லிங்க. அட என்னடா நம்மளுக்கு சப்போர்ட் பண்றான் நம்ம பேரன். டேய் அது எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும்டா. நீ வாங்குடா நான் காசு தரேன். எவ்வளோ காசுடா போகணும் உங்களுக்கு? ஏய் பேபி இது நகை வச்ச காசுறது ஏன் காசுறாது? உன் காசு என் காசு எல்லாம் சொல்லக்கூடாது. கவர்மெண்ட் அச்சடிக்கிற காசு இது. இந்த புடுறா. ஒரு வார்த்தை தான் அவன்கிட்ட பேசினேன். அது கட்டி நம்ம பக்கம் திரும்பிட்டான். வக்காளி தக்காளிடானா. தம்பி வெறும் தக்காளியா அழுகுற தக்காளியா? ஏய் பல்லிக்கு தாச்சி மாதிரி இருந்தீன்னு நீ என்ன தம்பின்னு சொல்றியா? விட்டனா ஒண்ணு சாணி போட்ட பண்ணி மூஞ்சி. சாணி போட்ட பண்ணி மூஞ்சின்னு சொல்றானே. பண்ணி போட்ட சாணி மூஞ்சின்னு தானே சொல்லணும். யோ அந்த மூஞ்சி நீதான். அதையே திரும்ப சொல்லிங்கிற நீ. அப்படியா சொல்றாரா? நான் குஸ்திக்கிறேன்னா அவன் குஸ்திக்கிறானான்னு எனக்கே தெரியல. ஏம்பா 2 பேரும் கத்தி கிடக்காதீங்க. ஏழை விடுறோம். யார் உண்மை எடுத்துங்க. என்ன ஓகேவா? ஏலம்மா இந்த காசு பிடி. நண்டு கொடு. ஏம்பா ஏத்து காசுமா? எல்லாம் சேர்த்து தான் கொடுத்துக்கிறேன். போயா டேய் தக்காளி நண்டு போயிடுச்சுடா. சைடுச்சுடா. நண்டுமா நண்டுமா நில்லுமா. எத்தனை நண்டு கூட்டின்னு தானே உனக்கு காது கேட்காது. அதுக்கு எதுக்கு நாத்து முச்சு வாய் திறந்து மூஞ்சி எதிர பேசுகிற? ஒரு நாளைக்கு நான் 3 வாட்டி பிரஷ் பண்ணுவேன். அது உன் பல்ல பார்த்தாலே தெரியுதுடா. ஏமா தேஞ்சி மனுஷரா போச்சுமா. நான் என்ன பண்றது? சொல்லண்டா மாம்சே. டேய் நான் என்ன சொல்றேன் நீயே சொல்றா. டேய் தக்காளி அவன் பேசுறது இருக்கட்டும். அந்த நண்டு பொம்பளை போய் எனக்கு புடுறா. வாடா. நீ இல்லையா பக்கத்துல பாட்டி இருந்தாலும் பக்கத்து வீட்டு பாட்டி எட்டி பார்க்கணும் தானே நீ? நண்டு பொம்பளை எங்க இருக்குதியா? ஆமா எப்ப பார்த்தாலும் ஆமா கோழின்னு கேளியா ரேட்டா? ஏம்மா அந்த நண்டு மீன் எவ்வளோன்னு சொல்லு. நீ வாங்கினதை விட டபுள் மடங்கா தரேன் நான். டேய் என்ன போதில வளராத ரேட் ஏத்தி குத்துக்குற? யோ அந்தால எங்க ரேட் ஏத்தி விட்டான். இன்னும் நான் ரேட்டே சொல்ல. நான் சொன்னாதான் ரேட் ஏத்த முடியும். நீ ரேட்டை சொல்லிதான் பாரு. அதுக்கப்புறம் நான் எப்படி கேள்வி கேட்கறேன் பாரு. கேப்ப நீ கேட்கறதுக்கு நான் போறேன். வாட போலாம். டேய் தக்காளி டேய் வாடா. நீ இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு தெரிஞ்சுதான் ஏற்கனவே ஒரு 500 ரூபா கட்டு எடுத்து மறைச்சு வச்சுக்கிறேன் பாருங்க.
ஏம்மா இதாம்மா இந்த 500 ரூபாய் கட்டு நீ எடுத்துக்கோ. அந்த நண்டு மீனையும் எனக்கு குத்து. ஏய் 25,000 கிடையாது, இது அவ்வளவு இருக்குமா இது? ஏய் 25,000 ஆகுது 25,000 ஆகுது. இது என் மான பிரச்சனை. இதை நான் வாங்கியே தீருவேன். ஏன்டா உனக்கு மான பிரச்சனையா? உனக்கு மானெல்லாம் இருக்குதா அவனுக்கு? டேய் இதை நான் கண்டி வாங்கி போலன்னா அந்த தக்காளி எண்ணெய் எள்ளு அளவு கூட மதிக்க மாட்டேன். அதனால தான் முக்கியமா வாங்குறேன். இந்தம்மா புரியுமா? ஏய் நல்ல அறிவுடா உனக்கு. இப்பதான்டா நல்லது சொன்னேன். இந்த மாதிரி வயிறு பெருசா வச்சிருந்து நீங்க தான் உண்மையா பேசிக்கிற நீ. ஏம்மா இந்தாம்மா இந்த புடிமா குடுமா அப்படியே. 2 பேரும் பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரி இருக்கிறீங்க, ரொம்ப போதையில இருக்கிறீங்க. நான் அப்படியே இறக்கி வைக்கிறேன். போதை தெளிச்சதுக்கு அப்புறம் எடுத்துன்னு போங்க. மணியாண்டி இன்னைக்கு தான்டா 100ல ஒரு வார்த்தை கரெக்டா சொன்னேன். அப்படியே இருக்கட்டும். ஏய் முனியாண்டி முனியாண்டி இங்க பாடுறா நண்டெல்லாம் எழுந்து கடலுக்கு போயிட்டுக்குதுடா. நான் அப்பயே நினைச்சேன் நண்டெல்லாம் போயிடுச்சா. நம்ம தூங்குற கேப்ல அது போயிருக்குது பச்சா. அதை விடக்கூடாது. அது கடலுக்கு போனாலும் சரி எங்க போனாலும் சரி. ஏய் அந்த கடலுக்கு போன நண்டு புஷ்னு வரணும். இப்போ என்ன பண்ணலாம்? எந்த பக்கம் இருக்கு கடல்? சூரியன் எந்த பக்கம் தெரியுது அந்த பக்கம் தான் கடல். நல்லா தெரியுதுடா சூர்யா. அதான் கடலா? அது ஹைட்டா இருக்குதா தான் கடல் கரையா? போலாம் போலாம். எல்லாம் நண்டு வித்துட்டீங்களா? நான் கிளம்பியாச்சா? ஏமா நீ வேற கம்முனு கிடமா. நாங்க அசந்து தூங்குற கேப்ல நண்டெல்லாம் கடலுக்கு போச்சு. அதான் திருப்பி போய் புஷ்னு வரலான்னு போய் நிக்கிறோம். செத்து பொண்ணுன்ட்டு எப்படிடா கடலுக்கு போகும்? சரியான பைத்தியம் போடுது. ஏ நண்டெல்லாம் ஆசை. ஏமா அது சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துருக்கிட்டான். நாங்க போய் புஷ்னு வந்துடுறோம். வித்துட்டல நீ கிளம்பு. கிளம்பி போய் கடல் இது மாதிரி காமெடி பார்க்கலாம். தக்காளி சேனலை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.